இனவெறி மற்றும் வெறுப்புணர்வை தூண்டிவிடுவதை ஏற்றுக்கொண்டால் எந்த நாடும் நிலைக்காது, பிரதமர் எச்சரிக்கை. மாய்கா இளைஞர் பிரிவு ஏற்பாட்டில் என் நாடு என் சுவாசமே சுதந்திர தின கவிதை போட்டி. செப்டம்பர் 27ஆம் தேதி பினாங்கில் 2025 சரிகமபா லில் சேம்ஸ் கலை நிகழ்ச்சி. 7 நாட்கள் 9 மலைகள் துணிகர முயற்சி, 5வது நாளை நிறைவு செய்தார் லோகச்சந்திரன். போலீஸ் வாகன மோதி மோட்டார் சைக்கிள் டாக்ஸி ஓட்டுநர் பலி, மக்கள் போராட்டத்தால் பற்றி எரியும் இந்தோனேசியா. இன ரீதியாக இந்நாட்டை பிளவுபடுத்தும் எந்தவொரு நடவடிக்கையும் நிச்சயமாக நிறுத்தப்பட வேண்டும் என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். இனங்களுக்கு இடையில் வெறுப்புணர்வை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கும் எந்த நாடும் முன்னேறாது என்றார் அவர். ஊர் மாவட்ட உணர்வுகளை விட பல்லின மக்கள் வாழும் மலேசியா என்ற உணர்வே முக்கியமாகும். எந்த நல்ல விஷயத்தை கொண்டு வந்தாலும் அதையும் இன விவகாரமாக்கி வெறுப்புணர்வை தூண்டிவிடுவது சிலருக்கு வழக்கமாகிவிட்டது என சர்ச்சைக்குள்ளாகியுள்ள நகர்ப்புற புதுப்பித்தல் சட்ட மசோதாவுக்கு எழுந்துள்ள ஆட்சேபங்களையும் அவர் மேற்கோள் காட்டினார். ஒருவரும் அவரின் இனத்தையோ மொழியையோ கலாச்சாரத்தின் பெருமைகளையோ விட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதற்காக இன்னொரு இனத்தை இழிவுபடுத்தக்கூடாது என அன்வார் நினைவுறுத்தினார். ஒற்றுமை என்பது மலாய்க்காரர்களை மட்டுமே உயர்த்தி மற்றவர்களை தாழ்த்தும் ஜீரோ சம் கேம் விளையாட்டல்ல என்றார் அவர். 2025 தேசிய தினத்தை ஒட்டிய பிரதமரின் பிரதான உரையில் அன்வார் அவ்வாறு பேசினார். ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா? கிட்டத்தட்ட 1 லட்சம் வாட்டி. நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும். நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிடுறோம். ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். உயர் ரத்த கொதிப்பு, இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல. டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும், இருதயத்தின் சுமையை குறைக்கும். டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். நாட்டின் 68வது தேசிய தின கொண்டாட்டங்களை மேலும் சிறப்பூட்டும் வகையில் மாய்கா இளைஞர் பிரிவு என் நாடு என் சுவாசமே என்ற தலைப்பில் சுதந்திர தின கவிதை போட்டியை ஏற்பாடு செய்துள்ளது. ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் பயிற்சி கல்லூரி விரிவுரையாளரின் ஒத்துழைப்போடு இப்போட்டி நடைபெறுவதாக மாய்கா இளைஞர் பிரிவு தலைவர் அரவிந்த் கிருஷ்ணன் கூறினார். இளையோர் மற்றும் மாணவர்கள் மத்தியில் நாட்டுப்பற்றை விதைக்கும் நோக்கிலும் தமிழ் மொழியின் மீதான ஆர்வத்தை தூண்டவும் இப்போட்டி ஏற்பாடு செய்யப்படுவதாக அவர் கூறினார். இந்த கவிதை போட்டிக்கு 29ஆம் தேதி இந்த மாதத்துலேருந்து 21ஆம் தேதி செப்டம்பர் வரைக்கும் அந்த டைம் லைனு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு 3 பிரிவு இருக்குது. ஒன்று பொது பிரிவு, இன்னொன்று பல்கலைக்கழகம் மாணவர்கள் அவங்க இதுக்கு இந்த கான்டெஸ்ட் அவங்களுக்கு. அப்புறம் இடைநிலை பிள்ளை பிரிவு அப்படின்னா ஸ்கூலாமனுங்க அவங்களுக்கு இந்த போட்டிக்கு அவங்க இது பண்ணுவாங்க. இப்போ வச்சுக்கோமே அவங்க ஸ்கூலாங்க முன்னுங்க முடிஞ்சு அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு ஆர்வமாக இருக்குது இந்த கான்டெஸ்ட். அவங்க பொது பிரிவில் இதில் ஈடுபடலாம். பார்த்தீங்கன்னா ரெண்டு QR கோட் இருக்குது. ஒன்று போட்டி விதிமுறைகள். போட்டி விதிமுறைகளை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா இதுக்கு உள்ள க்ரைட்டீரியா எப்படி என்ன விதிமுறைகள்னு பார்க்கலாம். இன்னொன்று இது பதிவு பாரம். இதை நீங்கள் என்ட்ரி ஃபார்மை நீங்கள் சப்மிட் பண்ணலாம். இதுதான் 2 QR கோடு. இது மாய்கா தேசிய இளைஞர் பிரிவு ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம ஷேர் பண்ணிக்குவோம். ஸோ பொதுமக்கள் அங்கேருந்து எடுத்துக்கலாம். நம்ம இன்னொன்று இந்த கவிதை போட்டி நிறையா பேர் சப்மிட் பண்ணாங்கன்னா இது ஒரு நூலகமாக பிரிண்ட் பண்ணி நம்ம கொடுக்குற மாதிரி நம்ம செய்கிறதுக்கு ஏற்பாட்டுகள் நம்ம செஞ்சுட்டு வருவோம். பொது பிரிவு, பல்கலைக்கழக மற்றும் கல்லூரி மாணவர்கள் பிரிவு, இடைநிலை பள்ளி மாணவர்கள் என 3 பிரிவுகளில் இப்போட்டி நடத்தப்படுகிறது. ஒருவர் ஒரு பிரிவில் ஒரு கவிதை மட்டுமே அனுப்ப முடியும் என்பது உள்ளிட்ட போட்டி விதிமுறைகளை ஆசிரியர் குகன் தியாகராஜன் அறிவித்தார். போட்டி இடைநிலை பள்ளி, பல்கலைக்கழகம், கல்லூரி, பொதுப்பிரிவு என்று 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. பொதுப்பிரிவில் 18 வயதுக்கு மேற்பட்டோர் வயது வரம்பின்றி கலந்து கொள்ளலாம். போட்டிக்கு அனுப்பப்படும் கவிதைகள் இனம், மதம், சமயம், அரசர், மத நல்லிணக்கம், தனிநபர், அரசு, மொழி, நாட்டுப்பற்று போன்றவற்றுக்கு
போன்றவற்றுக்கு எதிரானதாகவோ எதிர்மறையானதாகவோ சாடும் வகையிலோ இருத்தல் கூடாது. கவிதை 20 முதல் 34 வரிக்குள் இடம்பெற வேண்டும். ஒருவர் ஒரு கவிதை மட்டுமே அனுப்ப முடியும். இடைநிலைப்பள்ளி பிரிவு ஒரு நபர் ஒரு கவிதை மட்டுமே. அதாவது பல்கலைக்கழகம் அல்லது கல்லூரி பிரிவில் ஒரு கவிதை, அதாவது பொது பிரிவில் ஒரு கவிதை, 2-3 கவிதைகள் அனுப்ப முடியாது. அனுப்பப்படும் கவிதை நாட்டுப்பற்றையும் சுதந்திர தினத்தையும் கருப்பொருளாக கொண்டிருக்க வேண்டும். கவிதைக்கு சுயமாக தலைப்பிட்டுக் கொள்ளலாம். கவிதை யூனிகோட், முரசு அஞ்சல் ஆகிய எழுத்துருவை பயன்படுத்தி தட்டச்சு செய்திருக்க வேண்டும். எழுத்துருவில் அளவு 12 ஃபாண்ட் சைஸ் பயன்படுத்தியிருக்க வேண்டும். கவிதையை PDF அல்லது வேர்ட் ஆகிய இரு வகையிலும் கொடுக்கப்பட்டுள்ள கூகுள் ஃபார்ம் அதன் QR குறியீடு பகிரப்படும் சமய வலைத்தளங்களில் அதில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். போட்டி முடியும் வரை கவிதையை வேறு எங்கும் பிரசுரித்தல், பகிர்தல் போன்றவற்றை செய்யக்கூடாது. தழுவல் கவிதை, செயற்கை நுண்ணறிவை உபயோகித்தல், ChatGPT போன்ற தொழில்நுட்ப வசதிகளை கொண்டு ஏமாற்றுதல் கூடாது. கண்டறியப்பட்டால் போட்டியிலிருந்து நீக்கப்படும். வெற்றியாளர்களுக்கு 1000 ரிங்கெட் பரிசும், 2ஆம் நிலையில் வருபவர்களுக்கு 700 ரிங்கெட்டும், 3ஆம் இடத்தை பிடிப்பவர்களுக்கு 500 ரிங்கெட்டும் வழங்கப்படும். அதோடு 3 பேருக்கு 100 ரிங்கெட் ஆறுதல் பரிசும் உண்டு. கவிதைகளை அனுப்புவதற்கு கடைசி நாள் செப்டம்பர் 21ஆம் தேதியாகும். மேல் விவரங்களுக்கு திரையில் காணும் எண்களில் மகாதேவன் அல்லது நவீந்திரனை தொடர்பு கொள்ளலாம். ஈராயிரத்து 25 சரிகமபா லில் சாம்ஸ் கலை நிகழ்ச்சி முதன்முறையாக பினாங்கில் நடைபெறுகிறது. இக்கலை நிகழ்ச்சியில் சரிகமபா லில் சாம்ஸின் மலேசியாவை சேர்ந்த ஹெமித்ராவோடு டிவைன் டிவினேஷ், அபினேஷ், மகாதி, டியா நாயன், ஸ்ரீமதி போன்ற இளம் கலைஞர்களின் படைப்புகளை அவர்கள் நமக்காக வழங்க உள்ளனர். பட்டவர்த் பீகா மாநாட்டு மையத்தில் செப்டம்பர் 27ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு தொடங்கும் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக பிரத்யேகமாக கொண்டு வருவது சேம் ஜுவல்லரி ஸ்ரீ தங்கம். முதன்மை ஏற்பாட்டு ஆதரவு தஸ்லி மலேசியா நிறுவனமாகும். நாட்டின் முதன்நிலை தமிழ் விண்ணியல் ஊடகமான வணக்க மலேசியா இதன் அதிகாரப்பூர்வ டிஜிட்டல் ஊடக ஆதரவாளர் என்பது குறிப்பிடத்தக்கது. திறமை மிக்க இந்த இளம் கலைஞர்களை நேரில் காணும் வாய்ப்பை தவறவிடாதீர்கள். நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டின் விலை 120 ரிங்கேட் மற்றும் 80 ரிங்கேட் மட்டுமே. இன்னும் என்ன தாமதம்? greatticket.myqr குறியீட்டை ஸ்கேன் செய்து உடனே டிக்கெட்டை பெற்றுக் கொள்ளுங்கள். நாட்டின் தலை சிறந்த ஹோல்சேலர் மற்றும் ஆன்லைன் வியாபாரிகள் ஒன்று கூடும் கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சகட்டம் சவுத் ஈஸ்ட் ஏசியா தீபாவளி ஃபெஸ்டிவல் ட்ரேட் எக்ஸ்போ 3 செப்டம்பர் தொடங்கி 7 செப்டம்பர் வரை சுத்ரா மால் ஜோஹர் பாரு ஜோஹரில் கோலாகலமாக நிறைய பெருவிழாக்கள் காத்துக் கொண்டிருக்கின்றது. உணவு பெருவிழா இன்னும் ஏகப்பட்டதுங்க. வாங்க மகிழ்ச்சியா ஒரு பொழுதை கழிக்க ஒரு நன்னாளுங்க. சுத்ரா மால் ஜோஹர் பாரு ஜோஹரில் 80% கழிவு, பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். 7 நாட்களில் 9 மலைகளை ஏறும் சாதனை முயற்சியில் இறங்கியுள்ள இளைஞர் லோகச்சந்திரன் 5வது நாளை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளார். நேற்றிரவு அவர் கிடா குணங்ஜராய் மலையேறி முடித்துள்ளார். 1217 மீட்டர் உயரத்தில் சகாப்தங்களின் மலை என்றழைக்கப்படும் இம்மலையின் பாதை மிகவும் நீண்டது. சிகரத்தை அடையவே சுமார் 7 மணி 30 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளும் அளவுக்கு கரடுமுரடான மேடு பள்ளங்களால் ஆனது. என்றாலும் உச்சியை அடைந்த போது கிடா சமவெளி மற்றும் பிளாக்கா நீரிணையின் அபூர்வமான காட்சிகள் தங்களின் சோர்வுகளை மறக்கடிக்க செய்ததோடு மெய்மறக்க செய்ததாக லோகச்சந்திரன் குறிப்பிட்டுள்ளார். பிற்பகல் 3:50 மணிக்கு தொடங்கிய அப்பயணம் இரவு 11:32 மணிகளவில் முடிவுற்றது. என்னுடைய 5ஆம் நாள் வெற்றிகரமாக நிறைவடைந்தது. இந்த மலைக்கு செல்வதில் என் சகோதரர் ஜெயச்சந்திரன் என்னுடன் ஏறிய வேளை மற்ற சகோதரர்கள் நவீந்திரன், சதீஷ், உதயச்சந்திரன் ஆகியோர் வாகனம் ஓட்டுதல், ஏற்பாடுகள் மற்றும் தரையில் தேவையான அனைத்தையும் கவனித்துக் கொண்டனர். அவர்களின் தியாகமும் ஆதரவும் இல்லாமல் இந்த பயணம் சாத்தியமில்லை. மேலும் எங்கள் மலை வழிகாட்டி MGP ஃபைசால் அவர்களுக்கு ஒரு சிறப்பு நன்றி. அவரின் அனுபவமும் வழிகாட்டுதலும் எங்களை பாதுகாப்பாக உச்சியை அடைய செய்தது. அவர்கள்தான் இந்த மலேசியா புத்தக சாதனை முயற்சியின் முதுகெலும்பு என லோகச்சந்திரன் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே இன்றைய சவால் பேரா குனோங் பின்தாங் மலையில் காலை 8:20 மணிகளவில் தொடங்கியுள்ளது. இதனை ஏறி இறங்க சுமார் 10 முதல் 12 மணி நேரங்கள் என கணித்துள்ளார் லோகச்சந்திரன்.
தனது பிட்டத்தை அழகாக்கும் ஆசையில் அறுவை சிகிச்சை முயற்சியில் இறங்கி அது தோல்வியில் முடிந்த பெண்ணுக்கு இழப்பீடாக 3,08,000 ரிங்கெட்டை வழங்க மலாக்கா செஷன்ஸ் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட 34 வயது பெண்ணுக்கு பலிவேதனைக்காக 1,50,000 ரிங்கெட்டும் 3,200 ரிங்கெட் அறுவை சிகிச்சை செலவு தொகையாகவும், அறுவை சிகிச்சைக்கு பிந்தைய மறுவாழ்வுக்கு 54,834 ரிங்கெட்டும், வருங்கால சிகிச்சைக்கு 50,000 ரிங்கெட்டும் வழங்க நீதிபதி உத்தரவிட்டார். அதோடு அழகு மற்றும் சரும பராமரிப்பு தொழில் துறையில் சட்ட விதிகளை மீறியதற்கு ஒரு படிப்பினையாக இருக்கும் வகையில் 50,000 ரிங்கெட் இழப்பீடு வழங்கவும் லாய் சிங்னி என்ற பெண்ணும் எமிசா லெட் பியூட்டி நிறுவனமும் உத்தரவிடப்பட்டன. லாய் சிங்னி அந்த அறுவை சிகிச்சையை செய்யும் தகுதியை கொண்டிருக்கவில்லை. அவர் அழகியல் நிபுணர் என்றோ, சான்றிதழ் பெற்ற மருத்துவர் என்றோ அல்லது பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை நிபுணர் என்றோ நீதிமன்றத்தில் எந்த இடத்திலும் நிரூபிக்கப்படவில்லை என்பதை நீதிபதி சுட்டிக்காட்டினார். அறுவை சிகிச்சை தோல்வியில் முடிந்ததால் பாதிக்கப்பட்ட பெண் பிட்டத்தில் கிருமி தொற்று ஏற்பட்டு பினாங்கில் 2 தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றதாகவும் தெரிவிக்கப்பட்டது. போலீஸ் வாகன மோதி மோட்டார் சைக்கிள் டாக்ஸி ஓட்டுநர் உயிரிழந்ததை கண்டித்து பொதுமக்கள் சாலை ஆர்ப்பாட்டங்களில் இறங்கியதால் இந்தோனேசியாவே பற்றி எரிகிறது. தலைநகர் ஜகார்த்தாவில் தொடங்கிய ஆர்ப்பாட்டங்கள் தற்போது நாடு முழுவதும் பரவியுள்ளன. பண்டோங், சுராபயா, மேடான் போன்ற முக்கிய நகரங்களில் போராட்டக்காரர்கள் போலீசாருடன் மோதிய காட்சிகள் சமூக ஊடகங்களில் வைரலாகியுள்ளன. ஆங்காங்கே போராட்டங்கள் வன்முறையாக மாறி பொதுமக்கள் போலீஸை நோக்கி கற்களை எறிவதும் சாலைகளில் டயர்களுக்கு தீ வைப்பதுமாக உள்ளனர். ஆர்ப்பாட்டக்காரர்களை கலைக்க போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளையும் தண்ணீர் பீரங்கிகளை பயன்படுத்தினர். தற்போது வரை இந்த கலவரத்தில் ஒருவர் உயிரிழந்து 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். ஆர்ப்பாட்டக்காரர்கள் வேலை வாய்ப்பின்மை, குறைந்த சம்பளம், விலைவாசி உயர்வு ஆகிய பிரச்சனைகளையும் முன்வைத்து அழுத்தம் கொடுப்பதால் அதிபர் பிரபோவோ சுபியாந்தோவுக்கு இது கடுமையான சவாலாக மாறியுள்ளது. மலாக்கா மால் லோபோ ஐக்ரோ மலாக்காவில் 27 31 ஆகஸ்ட் வரை நம்ம GM இந்தியன்ஸ் பிரமாண்டமாக வழங்கும் மலாக்கா குளோபல் மெகா தீபாவளி எக்ஸ்போ ஹோல்சேல் விலையில் 80% வரையில் டிஸ்கவுண்ட். பெண்களுக்கான சாரி, குர்தா, குர்தீஸ், பஞ்சாபி சூட்ஸ், லெஹங்கா, ஆண்களுக்கான குர்தா, வேட்டி சட்டை, ஷெர்வானி என பாலிவுட் காலிவுட் லேட்டஸ்ட் டிசைன்ஸ். அது மட்டும் இல்லைங்க, வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான ஃபுட் காத்திருக்கு. மலாக்கா மால் லோபோ ஐக்ரோ மலாக்காவில் தீபாவளி ஷாப்பிங் செய்ய திரண்டு வாருங்கள்.